ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். 2024க்கான ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2024ல குரூப் 4 நடக்க போகுது, குரூப் 2 குரூப் 2A நடக்க போகுது, குரூப் 1 நடக்க போகுது. எல்லாருமே தீவிரமா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் வந்து தேவைப்படும். கடைசியா நடந்த எக்ஸாம்ல எத்தனை கொஸ்டின் போட்டவங்க போஸ்டிங் அடிச்சாங்க. இப்போ நான் வந்து அதை பேஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். போன வாட்டி வந்து எவ்வளவு போட்டாங்க, பிசில எத்தனை மார்க் கிடைச்சது, எஸ்சில எத்தனை மார்க் கிடைச்சது, ஜெனரல்ல எத்தனை மார்க் கிடைச்சது அப்படிங்கிறது. ஆனா வந்து அதே தான் அடுத்த வாட்டி கன்ஃபார்ம் வரும்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து போன வாட்டி குரூப் 4ல எந்தெந்த கம்யூனிட்டிக்கு ஜேஏல எவ்வளவு கிடைச்சது, டைபிஸ்ட்ல எவ்வளவு கிடைச்சது, எஸ்சிஎஸ்டி எவ்வளவு கிடைச்சது, ஸ்கெனோ எவ்வளவு கிடைச்சது, பிஎஸ்டிஎம் எவ்வளவு கிடைச்சது, உமன் எவ்வளவு கிடைச்சது, எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே வாங்க. இதுக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாம் 2022ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கான ரிசல்ட் எல்லாமே விட்டு இப்போ 2023ல ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடத்தினாங்க. நம்ம வந்து முதல்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின் போட்டவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சது இதை வந்து பார்க்கலாம். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஓசி ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் பிசி கேட்டகரி, எம்பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா 200 கொஸ்டினுக்கு 168 கொஸ்டின் போட்டா எல்லாருக்குமே வந்து கிடைச்சது. அதே மாதிரி 167ல போட்டா ஒரு சில பேருக்கு மட்டும் வந்து கிடைச்சது. இதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்ல எஸ்சி கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா 165 கொஸ்டின், நம்ம சொல்றது எல்லாமே 200க்கு. ஸோ 200க்கு 165 கொஸ்டினுக்கு மேல போட்ட எல்லா எஸ்சி கம்யூனிட்டிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைச்சது. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இதை விட கம்மியான கொஸ்டின் போட்டவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இப்ப இதுல வந்து உமனு, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் இதுல வந்து கொஸ்டின் கம்மியாச்சா அப்படிங்கிற டவுட் வந்து ஒரு சில பேருக்கு வரும். நம்ம வந்து அதை வந்து லாஸ்டா பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது டைபிஸ்ட். டைபிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா போத் ஹையர், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஹையர் வச்சிருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதுல பொறுத்த வரைக்கும் முதல்ல பிசி, எம்பிசி, பிசிஎம் ஜெனரல் கேட்டகரி, அதாவது ஓசி கேட்டகரி இவங்க எல்லாருக்குமே டைபிஸ்ட்ல 200 கொஸ்டினுக்கு 159 கொஸ்டினுக்கு மேல போட்ட எல்லாருக்குமே வந்து கிடைச்சது. அதாவது 200க்கு 160 கொஸ்டின் போட்ட எல்லா டைபிஸ்டுக்கு பிசி, ஓபிசி, எம்பிசி, பிசிஎம் எல்லாருக்குமே கிடைச்சது. அதே மாதிரி 159 கொஸ்டின் போட்டா ஒரு சில பேருக்கு வந்து கிடைச்சது, ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்கல. அதே மாதிரி எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 156 கொஸ்டினுக்கு மேல போட்ட எல்லா எஸ்சி கேட்டகரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைபிஸ்ட்ல வந்து கிடைச்சது. எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கம்மியாவே வந்து கிடைச்சது. அதே மாதிரி ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி பொறுத்து, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹையர் ஒரு லோவர் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு 145 கொஸ்டின், 140 கொஸ்டின் அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஒரு சில கம்யூனிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 130 கொஸ்டின் கீழே கிடைச்சிருக்கும். இதுவே போத் ஹையர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 130 கொஸ்டின், 120 கொஸ்டின் இந்த ரேஞ்சிலே பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கும். இது வந்து ஸ்டெனோவுக்கு மட்டும் சொல்றேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம் வச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து உமன் ரிசர்வேஷன். ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து கம்மியாகுமா, இல்லை இது வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஏதோ யூஸ் இருக்குமா அப்படிங்கிறது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வேகன்சி, ஒரு 7000 வேகன்சி, 10,000, 12,000 இந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பிஎஸ்டிஎம் உமன் ரிசர்வேஷன், இப்போ இந்த உமன் ரிசர்வேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா முன்னால வெர்டிக்கல்ல இருந்து இப்போ வந்து ஹரிசாண்டலா வந்து ஆக்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்து ஒரு உமனா இருந்தாலும் சரி, இல்லை மேலா இருந்தாலும் சரி, கடைசியாக நடந்த குரூப் 4லயே ஒரே கட் ஆஃப் ஒரே மார்க்குக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா போஸ்டிங் கிடைச்சிருக்கு. ஸோ முன்னாலாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உமனா இருந்தாங்க அப்படின்னா மென்னை விட ஒரு 2-3 கொஸ்டின் கம்மியாக போட்டாலும் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து ரிசர்வேஷனை வந்து வெர்டிக்கல்ல இருந்து ஹரிசாண்டலா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த உமன் ரிசர்வேஷன்னால உமனுக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறது, ஆண்கள் பாதிக்கப்படுறது அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக வந்து இருக்கு. இது வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ வந்து குரூப் 1 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா போஸ்டிங் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு சில போஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா உமனுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து உமனுக்கு தான் கிடைக்கும். ஒரு மென் வந்து அதே ஈக்குவல் மார்க்ல இருந்தாலும் கிடைக்காது. ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. கடைசியாக முடிஞ்ச குரூப் 4லயே மென்னுக்கும் உமனுக்கும் ஈக்குவல் மார்க்ல எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்கு. இதே மாதிரி தான் பிஎஸ்டிஎம்லையும் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ல பெரிய லெவலில் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே வந்து இல்லை.
அப்ப கண்டிப்பா இந்த கட் ஆஃப் தான் அடுத்த வாட்டி வருமா இல்ல இதோட கொஞ்சம் கூட வருமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் அந்தந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தது. அடுத்த தடவை பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கஷ்டமா கேட்காங்க, இருக்கிறதுல வரைக்கும் இப்படி கஷ்டமா கேட்டதே இல்லை, குரூப் 1 லெவலை விட ரொம்ப கஷ்டமா கேட்காங்க அப்படின்னா 200க்கு 140 135 அப்படியும் கட் ஆஃப் வரலாம். அடுத்த டைம் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா கேட்டாங்க, ரொம்ப ஈஸியா கேட்டாங்க அப்படின்னா 200க்கு 180 185 அப்படியும் கட் ஆஃப் வந்து போகலாம். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்தந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பரை பொறுத்தது. ஸோ இது நீங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸா வந்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இடஒதுக்கீடு இருக்கு, ஸோ வந்து ஆண்கள் பாதிக்கப்படுவாங்க. ஒரு சில பேர் இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருப்பீங்க, பிஎஸ்டிஎம் இருக்காது, எனக்கு வந்து அதனால போஸ்டிங் கிடைக்காது அப்படின்னு. ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த பிஎஸ்டிஎம் உமன் ரிசர்வேஷன் இதனால பார்த்தோம் அப்படின்னா இது இல்லாதவங்க வந்து பாதிக்கப்படல. லாஸ்ட் டைமே அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நம்ம இப்போ சொன்ன கட் ஆஃப் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்டா இப்போ வந்து ஆகஸ்ட்ல முடிஞ்ச எக்ஸாம்ல நம்ம ஸ்டூடெண்டோட மார்க் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களோட டேட்டா நம்ம அதை அனலைஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாக்டா, ஸோ 99.9% எல்லாமே எக்ஸாக்டா இருக்கும். நம்ம வந்து ஒரு சில மார்க் வந்து சொல்லியிருப்போம், 167ல பாதி பேர் கிடைச்சிருக்கு, 168ல ஃபுல்லா கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து 167 உள்ளவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்னைக்கு கவுன்சிலிங்ல வந்து காலையில வந்து போயிருப்பாங்க. அவங்க வந்து 167 இப்போ ஒரு டேல 10வது நாள்ல 167 ஃபுல்லா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா காலையில போனவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிடைச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு அடுத்து அதே மார்க்ல இருப்பாங்க, அவங்க வந்து அதுக்கு அடுத்து இருப்பாங்க. ஆனா அப்போ வந்து வேகன்சி முடிஞ்சிருக்கும். நம்ம அதனால தான் ஒரு சில இடத்துல 167ல கொஞ்சம் பேருக்கு கிடைச்சது, கொஞ்சம் பேருக்கு கிடைக்கல அப்படின்னும். 2023ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாதனால 2024ல அடுத்தடுத்து வரிசையா எல்லா எக்ஸாம் வரப்போகுது. தொடர்ந்து எல்லாமே படிங்க. நம்ம நீங்க வந்து இன்னும் ஈஸியா படிக்கிற மாதிரி நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் ஆப்ல டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க அந்த ஒரு போஸ்டிங் பாஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம வந்து முன்னால பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் செப்பரேட்டா டெஸ்ட் சீரிஸ் ஸ்டடி பிளான்லாம் கொடுப்போம். இப்போ இந்த ஒரு போஸ்டிங் பாஸ் வாங்கினவங்களுக்கே உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாமுக்கான சீரீஸும் கிடைச்சிரும். ஸோ குரூப் 4க்கான ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸும் கிடைச்சிரும், குரூப் 2 குரூப் 2A கிடைச்சிரும், குரூப் 1க்கு கிடைச்சிரும். இது போக நம்ம வந்து ஆப்ல போடக்கூடிய டிஎன்பிஎஸ்சி வீடியோ கோர்ஸ், ஆப் வீடியோ கோர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா கிடைச்சிரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாஸ் நீங்க ஒன்று பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டா 2024ல எல்லா எக்ஸாம் படிச்சுக்கலாம், போஸ்டிங்கை அடிச்சிடலாம். ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.